வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் வெண்ணியம்மன் கோயில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பால்லாம் கறந்துட்டு அவசரமாக கிளம்புங்காட்டியும் மணி 6 ஆகி போச்சு மக்களே. நம்ம கழனிலே சரி நம்ம கிளம்பி போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இது ஒரு வேண்டுதல், பெரிய வேண்டுதல் மக்களே. அது என்ன வேண்டுதல்னால் நீங்கள் கேளுங்க. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி, ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எனக்கு கால் வந்தது. நான் இங்கேருந்து ஃப்ளைட்டில் உட்காந்ததுலேருந்து அங்கே இறங்குற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அப்படியே அழுதுனே தான் வந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாது இல்லைங்களா. சென்னையில் போய் இறங்குற வரைக்கும் எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அம்மாவுக்கு ஏதோ என்ன பண்ண போகிறோமோ, இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரே குழப்பம். ஆனால் நான் வச்ச அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. நான் ஃப்ளைட்லேருந்து நான் நினச்சிக்கினே அந்த அழுதுனே போனேன். வெண்ணியம்மன் தாயே, நீ என் அம்மாவை நீ காப்பாற்றிட்டேன்னா நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுன்னு நடந்தே நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி வேண்டுதல். அப்போ தேங்காய், நம்ம கழனியில் விளைஞ்ச வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம் பாருங்கள். ஆனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மாங்க. இது மட்டும் கிடையாது, ஒரு மாடு ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப எத்தனை நாள் ஊசி போட்டாலும், எந்த டாக்டர் ஊசி போட்டாலும் செனை நிற்காமல் 80,000 மாட்டை 20,000 ரூபாய் கேட்குறது, 15,000 ரூபாய் கேட்குறது, இப்படியே கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு அதை கொடுக்கவே மனசு இல்லைங்க. ஒரு நாள் போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வெண்ணியம்மன் கோயிலில் போயிட்டு, தாயை எங்கள் அம்மாவை காப்பாற்றி கொடுத்து அந்த மாட்டையும் எனக்கு காலம்புறா காப்பாற்றிக்கணும். அதுவும் ஒரு உயிர் இல்லைங்களா. அவன் வெட்டுக்காரன் தான் கேட்டாங்க. அந்த மாட்டை வெட்டிடுவாங்க இட்டுன்னு போயின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கவலையாக ஆகிப்போச்சு. அப்போ போய் வேண்டுதல் வச்சுங்க. அப்போ அந்த மாடு இப்போ சினையாக இருக்குது. ஆனால் எத்தனை தடவை நம்ம வேண்டுதல் வச்சாலும் அந்த கோயிலில் நல்லா அப்படியே நடக்குதுங்க. இது எங்கே இருக்குதுன்னா, விழுப்புரம் மாவட்டம் ரெட்டநேன்று கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோவில். ஆனால் உண்மையாக மக்களே, இது நினச்சதெல்லாம் நடக்குதுன்றதை 2 விஷயம் பார்த்துட்டேன் நான். அதனால் நீங்களும் வேண்டிக்கங்க. அந்த திருவிழாவுக்கு தான் இன்றைக்கி எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு போகிறேன். எங்கள் அம்மா ஏற்கனவே ரொம்ப படுத்து படிக்க நான் போய் பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோதான், நம்ம இதுக்கு மேலே அனாதை தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு போச்சு. ஆனால் எங்கள் அம்மா இப்போ நடக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா எனக்கு முழு நம்பிக்கை அந்த கோயிலில் வச்ச வேண்டுதலை தான் நினைக்கிறேன் நான். பாருங்கள் மக்களே, நீங்களும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அந்த வெண்ணியம்மன் சொல்லி வேண்டிக்கின்னு நீங்கள் அதை மனசார வேணும் மக்களே. மனசார வேணுன்னா உங்களுக்கு கை கொடுப்பா அந்த அம்மா. நான் அப்படி தான் நான் வேண்டினேன். அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து அங்கே இறங்குற வரைக்கும் எனக்கு ஒரே சிந்தனை என்னென்னா, அம்மாவுக்கு என்ன ஆகிடக்கூடாதுன்றதுனா அந்த சாமியே நினச்சி நான் போய் இறங்கினேன் மக்களே. இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த கோயிலில் எங்கள் அம்மா பாருங்கள், ரொம்ப நடக்க முடியாமல் படுத்த படிக்க இருந்தவங்க தேங்காய் பழம்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கோயில் போய் பார்த்து அதை வேண்டுதல் செய்யணுன்னே நடந்தே வராங்க பாருங்கள். அந்த அளவுக்குலாம் அந்த கோயில் ரொம்ப அந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கிறாங்க. கோயில்கிட்ட வந்துட்டோம் மக்களே. கோயிலாண்ட நம்ம முதல் வாசப்படி போகாமல் நேர் வாசப்படியில் எனக்கு அவ்வளோ கூட்டம், வழி போகவே முடியல. அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த நுழைவாயில தான் நம்ம போகிறோம். பாருங்கள் மக்களே, இந்த கோயில் எதிர எப்படி பார்த்தாலும் ஒரு 300-400 வருஷத்துக்கு ஆனால் மரமே ஒரு அரச மரம் இருக்கும். அதுதான் அந்த கோயிலோட அடையாளம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் மக்களே. கோயிலில் ஒரு 100 பேர் 200 பேர் நின்று அப்படியே பொங்கல் வச்சு படைக்கிற மாதிரி அழகாக சைடில் கட்டியிருக்காங்க. பெரிய டெவலப்பு, நிறைய கல்யாணம் நடக்கும், காது குத்தல் நடக்கும். இது நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலும் உண்டு இது. அப்போ இந்த வெண்ணியம்மன் கோயிலுக்கு போனதை நான் ரொம்ப அதிகமாக நம்பிக்கையோடு போனது, நம்பிக்கையோடு வேண்டது எல்லாமே நடந்ததுன்றதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் வேண்டிக்கங்க. குறையில்லாத மனுஷனே கிடையாது. நம்ம நம்பிக்கை தானே வாழ்க்கை. சாமியை வேண்டிக்கங்க. இந்த கோயிலில் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அந்த கோயில் திருவிழா அன்றைக்கி நம்ம போய் எடுத்து அவ்வளோ நாகரிகம் இல்லைன்னு எனக்குன்னு தெரியும். ஏதாவது சொல்லிட போகிறாங்கன்னு பயந்து நான் வெளியே தான் எடுத்தேன். பாருங்கள் மக்களே, நிறையா ஜனங்க இதே ஊர்லேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, வெளியூர்லேருந்து தங்கி இங்கே சாமியை பார்த்துட்டு நைட்டாக இங்கெல்லாம் கூத்து அதெல்லாம் நடக்கும். நல்லா வேடிக்கையாக பார்த்துட்டு அந்த அம்மன் கோயிலில் அமாவாசைக்கெலாம் தங்கி வேண்டுதல் வச்சுட்டு போகிறவங்களாம் நிறைய மக்களே. நான் வெளியே வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாருங்கள் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கும் கோயிலில் எதனா வேண்டுதல்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும் மக்களே. ஓகே, பாய்.